ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னை தெலுங்கு பொண்ணு. இட்ஸ் மீ ஸ்ரவந்தி. இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் 30 இயர்ஸ் தாண்டினதுக்கப்புறம் உடனே வந்து நமக்கு ஏஜிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த ஏஜிங் வந்து நம்ம ஸ்கின்ல தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி ஸ்கின் கேர் டிப்ஸ் ஃபாலோ பண்ணணுன்றது இன்னைக்கு நம்மளுடைய டாபிக். ஆக்சுவலி நமக்கு ஏஜிங் ஆகுது அப்படின்றதுக்கு சில சிம்டம்ஸை வந்து நான் இப்போது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த டிப்ஸ் வச்சு உங்களுக்கு ஏஜிங் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப தின்னாகிடும், தின்னாகிறது, லூஸ் ஆகிறது, இந்த மாதிரி. ஸோ எப்போவுமே நம்மளுடைய ஸ்கின் வந்து ஃபிட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக கீழே தொங்குற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து அண்டர் ஐஸ் கிட்ட ரிங்கிள்ஸ், அப்படியே டார்க் சர்க்கிள்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வரும். அப்படியே நம்ம ஸ்கின் மேலே டேக்ஸ் வரும், ஸ்கின் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சின்னதாக இருக்கும். அந்த ஸ்கின் டேக்ஸ் கூட நமக்கு ஏஜிங் ஸ்டார்ட் ஆகுதுன்றதுக்கு அது ஒரு சிம்டம்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து நமக்கு கிரே ஹேர் வரும், ஒயிட் ஹேர் வரும். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஹேண்ட்ஸில் வந்து நிறைய ரிங்கிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஏஜிங் ஸ்டார்ட் ஆகுதுன்றது நமக்கு சிம்டம்ஸ் தான். இந்த ஏஜிங் வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஸோ 30 இயர்ஸ் தாண்டினதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி ஸ்கின் கேர் டிப்ஸ் ஃபாலோ பண்ணணுன்றது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், யூஸ் ரெட்டினால். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போது சீரம்ஸ் பற்றி. ஸோ அதுவும் ஒரு சீரம் தான், ரெட்டினால்ன்றது ஒரு சீரம் தான். இது வந்து டாப் இன்க்ரீடியன்ட் ஃபார் ட்ரீட்டிங் ரிங்கிள்ஸ் ஆகட்டும், ஃபைன் லைன்ஸ் ஆகட்டும், டல்னஸ் ஆகட்டும், நல்லாவே வந்து ட்ரீட் பண்ணும். இது ஒரு டாப் இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற செல் டர்ன் ஓவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அதே மாதிரி கொலாஜன் ப்ரொடக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ரெட்டினால் வந்து நம்ம ரெகுலராக வந்து நைட் டைம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஏஜிங்லேருந்தே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நீங்கள் நைட் டைமில் உங்கள் ஸ்கின் கேரில் வந்து ரெட்டினால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிப், எக்ஸ்ஃபோலியேட். ஸோ நம்ம வந்து ஏஜிங்லேருந்தே நம்ம ஸ்கின் ப்ரொடெக்ட் பண்ணணுன்னா நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஃபேஸ் கொஞ்சம் கிளியராக இருந்தால் தான் நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் பார்க்க ஏஜிங்காக தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ரெகுலராக வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். ஐ மீன் ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்னா நம்ம வந்து இந்த ரைஸ் ஃப்ளோர் வீட்டில் இருக்கிறது யூஸ் பண்ணுவோம்ல, சுகரு இதெல்லாமே வச்சு ஸ்க்ரப்பிங் பண்ணுவோம். அது வந்து ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஐ மீன் கிளைகாலிக் ஆசிட் ஆகட்டும், சாலிசிலிக் ஆசிட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நல்லாவே நம்மளுடைய ஸ்கின் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டை வச்சு நீங்கள் ஸ்கின் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், யூஸ் ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ மெயினாக வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் 30 இயர்ஸ். ஸோ இது வந்து நல்லாவே நம்ம ஏஜிங் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கீழே வந்து மென்ஷன் பண்ணுவேன், அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிறது வந்து நம்மளுடைய ஸ்கின்க்கு நல்லாவே ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸாக நல்லாவே யூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட், ப்ரொடெக்ட் ஃப்ரம் த சன். ஸோ நார்மலாக வந்து நிறைய பேருக்கு பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் வந்துடும். இந்த பிக்மெண்டேஷன், இந்த டார்க் கலரில் பேச்சஸ் மாதிரி அங்கங்கே மெயினாக வந்து இந்த மாதிரி பிளேசஸில் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இது எதனாலனா சன் டேமேஜ்னால தான் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே, சூப்பர். பட் நீங்கள் இன்னும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணல, உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கும் போதும் நீங்கள் இப்போத்துலேருந்தே வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு சன் டேமேஜ் ஆகிறதுனால உடனே வந்து நமக்கு பிக்மெண்டேஷன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் நம்ம வெளியே போகும்போது ஆச்சு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி நம்ம ஸ்கின்க்கு வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு வெளியே போகிறதே நம்ம ஸ்கின்க்கு ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் மாய்ஸ்சரைசர். ஸோ நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும்னா டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இது எல்லாமே வந்து நம்மளுடைய டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீனில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய ஸ்கின் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்கின் கேரில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியது யூஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் சீரம். ஸோ இது வந்து நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும். டல்னஸ் ஆகட்டும், ரிங்கிள்ஸ் ஆகட்டும், நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கின் டார்க் ஆகிடும் பார்த்தீங்களா, டேன் ஆகிடும், இது எல்லாத்தையிலிருந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த சீரம். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் சீரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லாவே வந்து நம்மளுடைய ஸ்கின்க்கு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். ஆன்டி ஏஜிங்லேருந்து கூட நம்மளுடைய ஸ்கின் வந்து காப்பாற்றும். நெக்ஸ்ட்டு இது மட்டும் நம்ம ஃபேஸ்க்கு எவ்வளோ நம்ம அப்ளை பண்ணாலும் சரி, நம்ம அண்டர் ஐ பார்ட் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அண்டர் ஐயில் வந்து நீங்கள் அண்டர் ஐ ஜெல் ஆர் க்ரீம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நமக்கு ரிங்கிள்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து தெரியுது இந்த ஏரியாவில் தான் தெரியும். இந்த ஏரியாவில் வந்து சில பேருக்கு பஃபினஸ் இருக்கும், ரிங்கிள்ஸ் இருக்கும், கண்ணு சுற்றி டார்க்காக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரிவெண்ட் பண்ணணுன்னா நம்ம ரெகுலராக ஸ்கின் கேர் டிப்ஸில் வந்து நைட்டு எல்லா ஸ்கின் கேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு கூட சுற்றி வந்து ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணி நம்ம ஐ க்ரீம் யூஸ் பண்ணணும். ஸோ இதனால் நம்ம வந்து அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ்லேருந்து நம்ம ஸ்கின் வந்து நம்ம ஐஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கின்க்கு எல்லாமே யூஸ் பண்ணி கண்ணு மட்டும் அப்படியே விட்டிங்கன்னா கண்ணு ஒரு கலரில் ஸ்கின் ஒரு கலரில் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக மறக்காமல் ஐ க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்த எல்லா டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நிறைய தண்ணி குடிக்கணும். அட்லீஸ்ட் பர் டேக்கு வந்து 3 லிட்டர்ஸ் வாட்டர் குடிக்கணும். நல்லா தூங்கணும். 8 to 10 hours வந்து நம்ம நல்லா தூங்கினா தான் வந்து நம்மளுடைய ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணணும். இந்த வெளியே ஃபுட் விஷயத்தில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கின் கேர் டிப்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பரான ஸ்லீப், வாட்டர் அண்ட் டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுடைய ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏஜிங் வந்து தெரியாமல் இருக்கும். இதெல்லாமே வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.